வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாத்து குட்டிக்குள்ளே வாத்து முட்டை கிடக்குது. அதை எடுத்து இன்றைக்கி செம்மையாக பொரித்து சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ வாத்து முட்டையை எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வாத்து குட்டிக்குள்ளே வாத்து முட்டை கிடக்குது. நான் 2 நாள் 3 நாள் கழித்து தான் மொத்தமாக எடுக்கிறது. பாருங்கள், எங்கள் வீட்டில் 3 பொட்டை வாத்து நிற்கிது. அது சின்ன வாத்து, 1 மட்டும்தான் பெருசு. எங்கள் வெள்ளை வாத்து முட்டை தான் இதுங்க. பாருங்கள், இது அந்த சின்ன வாத்து 3 வாத்து விட்ட முட்டைங்க. யாருக்குமே டவுட்டு வேண்டாம். பாருங்கள், இன்றைக்கி எங்களுக்கு காளானும் கிடச்சிருக்கு. முட்டையை நல்லா பொரித்து சாப்பிட போகிறோம். காளானை நல்லா கிரேவி சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோங்க. காலை டிஃபன் சாதம் ஆக்கியாச்சு. இப்போ இதை தான் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். காளானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மணலுக்குள்ள முளைச்சி வரும்போது இப்படி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காளானை நம்ம சமைச்சு சாப்பிடலாங்க. இப்படி தாங்க க்ளீன் பண்ணிக்கிறேன்னு மேலே உள்ளதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு தாங்க நம்ம கட் பண்ணி நறுக்கிக்கிறேன்னு சமைக்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே கருவேல மரத்தை வெட்டுறாங்க. அந்த சவுண்டு தான் கேட்கும். ஏதுன்னு நினச்சிக்கிறாதீங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கழுவி எடுத்துறேன்னு க்ளீன் பண்ணி. இப்போ நம்ம எல்லா காளானையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வடை மார்க்கெட்டிங் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ காளான சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். இப்போ சிக்கன் பொடியும் கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவோம் வாசத்துக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடிக்கிடுவோம். பாருங்க, காளான் கிரேவி நல்லா கட்டியாக வந்துருச்சு. காளான் கிரேவியை பாருங்கள், நல்லா கமகமாக வாசத்தோட நல்லா கிரேவி. பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம அப்படியே இறக்கிட்டு இப்போ வாத்து முட்டையை பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ தக்காளி பூண்டும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இப்போ முட்டை பொரிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒவ்வொரு முட்டையாக வாத்து முட்டையை எடுத்து உடச்சி ஒரு ரசியில் ஊற்றுவோம். பாரு, நம்ம வாத்து முட்டைக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுண்டு. சீரகத்தை இப்படி கொஞ்சம் சீரகத்தை கசக்கி வாத்து முட்டைக்கு சேர்த்துக்கிறோம். நீங்கள் பாருங்கள், சீரகத்தை கசக்கி போடையும் எவ்வளோ வாசம் வருதுண்டு. பாருங்கள், தக்காளி வெங்காயம் மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை தூக்கி அப்படியே ஊற்றிடுவோங்க. வாத்து முட்டை ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ பொரிச்சாச்சு, இறக்கி வச்சு சாப்பிட்ருவோம். நல்லா வாசமாக பொரிச்சாச்சுங்க வாத்து முட்டையை. இன்னைக்கு நல்லா காளான் கிரேவி, வாத்து முட்டை பொரியல். இப்போ இறக்கிடுவோங்க.
பாருங்க, காலையிலே எங்கள் வீட்டில் நல்லா பயிர் மாதிரி சாத கஞ்சி இருக்குது. இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிரேவி நல்லா மணக்க சுவையாக கிரேவி செஞ்சாச்சுங்க. எங்கள் வாத்து விட்ட முட்டையை நல்லா வறுத்து எடுத்து சீரகம்லாம் போட்டு பொரித்து எடுத்துருக்கோம். செமையாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து மீன் வாங்குறதுக்காண்டி போயிருக்காங்க கடைக்காரைக்கு. நான் ஒரு ஆள் தான். அதான் காலையிலேயே எல்லாமே வாத்து முட்டையை பொரித்து காளான் கிரேவி வச்சாச்சு. இப்போ செம்மையாக பழைய சாதத்துக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்க. சுட சுட வாத்து முட்டை பொரியலுங்க. சீரகத்தை கசக்கி நம்ம முட்டையில் போட்டு பொரிச்சிருக்கோம் பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. உங்களுக்கும் இப்படி வாத்து முட்டை கிடச்சிச்சுன்னா இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இப்போ காளான் கிரேவி பாருங்கள், நம்ம எப்படி பொடிசாக கட் பண்ணணுமோ அப்படியே இருக்கும். வெந்துச்சுன்னா இப்படி சுருங்கிருங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க கிரேவி. காலையிலேயே பாருங்கள், காளான் கிரேவியும் முட்டையும் செம்மையான ஒரு சரியான டேஸ்ட்டுங்க. காளான் வந்து யாருமே இந்த காளான் வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாங்க. எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமானது. மூலத்தை குணப்படுத்தக்கூடிய காளான் தாங்க. நான் காட்டையிலேயே க்ளீன் பண்ணையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரியே இருக்கும். அதாங்க அதுக்கு பேர் முட்டை காளான்னு வச்சது. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. காலையிலே கஞ்சிக்கு அதை சமைச்சு சாப்பிடும்போது எங்கள் கடைக்கார பக்கத்தில் அந்த அலைகள் சவுண்டு வேறு நல்லா சில்லுன்னு இந்த காற்றுல காலையிலேயே நம்ம சமைச்சு செம்மையாக பழைய சாதத்துக்கு குடிக்கும்போது அது ஒரு தனி சுவை தாங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.